திருநாவாய் திருத்தல மாஹாத்மியம் ஸ்ரீ சத்குரு கூறினார். இது ஆற்றின் மேற்கு கரையில் நவபுரா என்ற வயல்வெளியில் அமைந்துள்ளது. இந்த உலகில் தோன்றாத இதில் நாராயண ஹரி வாசம் செய்கிறார். பெருமை வாய்ந்த சத்திரியர்களை அழிக்க பிராமணர்கள் பகவான் ஸ்ரீஹரியை வேண்டினர். உலக நலனிற்காக பகவான் ஜமதக்னியின் மகனானார். முனிவர் ஜமதக்னியின் மகனாக தோன்றினார். 3 அல்லது 7 முறை அவர் பூமியை நட்சத்திரமற்றதாக ஆக்கினார். பெரும் பராக்கிரமசாலியான அவர் மகேந்திர மலையில் துறவு மேற்கொண்டார். அவர் கேரள நாட்டில் சுற்றி திரிந்தார். புனித யாத்திரைகளுக்கு அர்ப்பணித்தார். தாமரை விழிகளை உடைய பரசுராமரை பெரிய முனிவர்கள் வணங்குகிறார்கள். தாமரை மலர் நேரடியாக அவரை ஒரு அழகான தாமரை முகத்துடன் மூடியது. திருக்கரத்தினில் தாமரை மலரை பிடித்தபடி தாமரை தோட்டத்திலிருந்து ஒருவள் வந்தாள். அவளே ஸ்ரீ மகாலட்சுமி. ஸ்ரீ தேவி கூறினார், அனைத்து உலகங்களுக்கும் தலைவரே, தாமரை கண்களை உடையவரே, கருணை காட்டுங்கள். பூமியிலுள்ள சத்திரியர்களின் பாரம் தமது அருளால் மட்டுமே நீக்கப்பட்டது. அந்த பயங்கரமான கோடரியை கைவிட்டு உங்கள் இதயத்தில் அமைதியாக இருங்கள். நானே அடைந்த வற்றாத தாமரையாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். இறைவன் கூறினார், தாமரை மலரை இங்கே வரவும். தாம் எனக்கு பிரியமானவள் என்பதை நான் அறிவேன். தாம் என் மார்பில் என்றும் குறையாமல் ஜொலிக்கிறேன். ஆயினும் தாம் ஒரு பகவான், நானும் ஒரு பகவான். ஆயினும் உறவின் காரணமாக நான் தம்மை இந்த ஜென்மத்தில் விட்டு விடுகிறேன். ஸ்ரீதேவி கூறினார், நித்திய ரூபமான வைகுந்தத்தில் நான் உங்கள் இல்லத்தரசி. ஒரு குறிப்பிட்ட அவதாரத்தில் நான் முன்பு பிருகு முனிவரின் மகளாக இருந்தேன். அதுதான் தாம் என்னை கைவிட்டதற்கு காரணம். சுவாமி, தம்மை மட்டும் அடைய நான் இங்கு பெரும் துறவரம் மேற்கொள்கிறேன். ஸ்ரீ சத்குரு கூறினார், இவ்வாறு பேசிய தாமரை மலரும் உலகத்தின் தாயாராகிய தாமரை மலரின் மீது அமர்ந்தருளும் அன்னையின் பேச்சு அழகாக இருந்தது. ஸ்ரீஹரியை கணவராக அடைய பெரும் துறவரம் செய்தார் அன்னை. தேவியர் பார்வதியும் சரஸ்வதியும் லக்ஷ்மி தேவியினுடைய தோழிகள். பின்னர் அவர்கள் புனித தலத்தில் கலந்து கொண்டனர். ஒரு சமயம் ஒரு பெரிய வயதான பிராமணர் ஒருவர் புனித ஸ்தலத்திற்கு யாத்திரை சென்று கொண்டிருந்தார். அவர் ஒரு தாமரை மலரை கண்ட சந்நியாசத்திற்கு வந்தார். கமலையும் அவள் தோழிகளும் அவரை மிகுந்த அன்புடன் வணங்கினர். பக்தி பணிவுடன் கூப்பிய கைகளுக்கு அவன் முன் நின்றாள். பிராமணர்களில் முதன்மையானவர் அந்த பெண்ணை பார்த்து பின்வருமாறு கேட்டார். ஒரு தந்தை தன் மகளிடம் இருப்பது போல் பாசமும் அன்பும் நிறைந்தவர். பிராமணர் கூறினார், குழந்தாய், காட்டில் ஏன் வீண் துறவு செய்கிறாய்? இத்தகைய துறவுகள் உண்மையில் முனிவர்களுக்கு தகுதியானவை. மெலிந்த வயிற்றை கொண்ட மாலதியின் மென்மையான உடலை அவள் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தார். நீங்கள் மகிழ்ச்சிக்கு தகுதியானவர் மற்றும் மகிழ்ச்சியை இழந்து விட்டீர்கள். நீங்கள் என் மனதில் வலியை ஏற்படுத்துகிறீர்கள். ஸ்ரீ சத்குரு கூறினார். இதை கேட்ட கமலை வெட்கத்துடன் தோழியை பார்த்தாள். அவள் புன்னகையுடன் அவனை பார்த்து தன் தோழியிடம் இந்த வார்த்தைகளை கூறினாள். தோழி கூறினாள், இது என் உயிர் நண்பன் தாமரை கண் தாமரை மலர் போன்றவன் பிருகு முனிவரின் மகனான பரசுராமனை அடைய பெரும் துறவு செய்கிறார். பிராமணர் கூறினார், தாமரை மலரே, தாங்கள் பிருகுவின் மகனுக்கு ஆசைப்படுவது முட்டாள்தனம். பயங்கரமான கோடரியை ஏந்தி கொண்டு பூமியில் வீணாக அலைகிறார். 3 முறையும் 7 முறையும் ஒரு சத்திரியன் இரத்தத்தால் பூமியை சேரும் சகதியுமாக ஆக்கினான். அப்படி செய்த பிறகும் அவன் உள்ளத்தில் திருப்தி ஏற்படவில்லை. மிகுந்த கோபத்தால் அவள் பிருகுவின் மகனான அவரை கைவிட்டாள். நல்ல குணமும் அழகும் கொண்ட ஒருவரான மற்றொரு வரத்தை கேளுங்கள். தேவி கமலை கூறினாள். பிருகுமுனிவரின் பாதத்தில் அடியால் அவள் மார்பில் அடிபட்டது. அந்த வம்சத்திலேயே ஸ்ரீலக்ஷ்மியின் அதிபதியாக பிறந்தார். இந்த உலகில் அவரை விட மன்னிப்பவர் யார்? பிராமணரே,
தாம் வீணாக என் மீது பழி சுமத்துகிறீர். அது உன் பாவமாக இருக்கும். தற்செயலாக வைணவர்கள் மற்றும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பற்ற கேள்விப்பட்ட எவரும் அவரை நிந்திப்பது சந்தேகத்திற்கு இடமின்றி பெரும் பாவமாகும். பொல்லாத நிந்தனை செய்பவரின் நாக்கை ஒரேடியாக துண்டிக்க வேண்டும். இல்லையேல் காதுகளை மூடிக்கொண்டு அவனை விட்டு போய்விட வேண்டும். ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு பேசிய கமலாதேவி தன் தோழியருடன் குழப்பத்தில் நடுங்கி எழுந்து வெளியே சென்றாள். அப்போது தாமரை கண்களை உடைய பரசுராமர் அங்கே தோன்றினார். பழைய ரூபத்தை விட்டுவிட்டு தன் உருவத்தை எடுத்து கொண்டு பேசினார். இறைவன் கூறினார், தாமரை மலரே, தமது சேவகனாக தம் முன்னிலையில் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிருகுமுனிவர் வடிவிலும் தாம் பிருகு வடிவிலும் உன்னை அடைய எனக்கு தகுதியில்லை. எனவே நான் அசல் நாராயணரின் முன்னாள் வடிவம். உன் துக்கத்தை போக்க நான் உன்னை பிடித்து கொள்கிறேன். ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு கூறிவிட்டு பரசுராமர் முனிவர் போல் மாறுவேடமிட்டார். சங்கம் சக்கரம் கதாயுதம் ஏந்தி பக்தியில் அடங்கி பிரகாசித்தார். அந்த நேரத்தில் பிருகுமுனிவர் பகவான் கேசவரை அணுகி வணங்கினார். அவர் தனது மகள் கமலையையும் பரமாத்மா ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் கொடுத்தார். தாமரை மலர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது மற்றும் அது ஸ்ரீமன் நாராயணருடன் தொடர்புடையது. இந்த புனித ஸ்தலத்தில் தனது பக்தர்களுக்கு பகவான் தனது தனிப்பட்ட தரிசனத்தை வழங்குகிறார். இந்த உன்னத சாம்ராஜ்யத்தை காணும் பாக்கியம் பெற்ற எவரும் ஸ்ரீ மகாலட்சுமியின் திருவருளால் சகல ஐஸ்வர்யங்களையும் அடைகிறார். திருநாவாய் திருத்தல மாகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.